ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டணும்னு நினைக்கும் போதே நமக்குள்ளே எழுகிற முதல் கேள்வி, என்னோடய வீடு கட்டி முடிக்க எவ்வளோ செலவாகும்? இந்த செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இதை நாங்கள் 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று மெட்டீரியல், இன்னொன்று லேபர். இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீடு கட்ட நமக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டை கட்டி முடிச்சிட முடியும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக பண்ண ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டோட பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோ காணொலியாக நாங்கள் போட போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, என்னோடய வீடு கட்ட எனக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மை செல்ஃப் நாகராஜன், எர்த்பீஸ் ஆர்கிடெக்சர், பேராவூரணி. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்த பிளான் அரௌண்ட் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல், எவ்வளோ குவான்டிட்டிஸ் தேவை அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், கல் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம கல்லை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸல் ஷீட்டை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டில் மொத்தமாக 3 டேப்லர் காலம்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று டோட்டல் பிரிக் ஒர்க். இந்த டோட்டல் பிரிக் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளோட கட்டு வேலையில் என்னென்ன வால் வருது, 9 இன்ச் வால் எவ்வளோ வருது, 4.5 இன்ச் வால் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட வால்யூமாக கால்குலேட் பண்ணணும். அதற்கான டேப்லர் காலம் தான் ஃபஸ்ட். ரெண்டாவது டிடெக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம வாலை கால்குலேட் பண்ணும்போது மொத்தமாக 10 ஃபீட் ஹைட்டுக்கு அப்படியே வால்யூம் கால்குலேட் பண்ணிடுவோம். பட் இந்த 9 இன்ச் வால்லையும் 4.5 இன்ச் வால்லையும் நமக்கு விண்டோஸ் இருக்கலாம், டோர்ஸ் இருக்கலாம், அதோட வால்யூமை நம்ம கழித்து தான் கால்குலேட் பண்ண முடியும். அதை கழிக்கிறதுக்கு அதற்கான வேல்யூஸை இன்புட் கொடுக்குற இடம் தான் இந்த 2வது டேப்லர் காலம். 3வது டேப்லர் காலம் பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக். இந்த வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக் அப்படிங்கிறது நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் ரெட் பிரிக்கோட சைஸை தான் இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் உங்களோட சைட்டில் ஒரு ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டைமென்ஷனை ஆன் சைட்டில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து, இல்லை ஒரு கல்ல சாம்பிள்ஸ் வாங்கி அந்த சாம்பிள்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அதோட வேல்யூவை நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்தா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸல் ஷீட்டில் க்ரீன் கலரில் இருக்க இடத்துல மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ணணும். மற்ற இடத்துல எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த க்ரீன் கலர் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணாலே நமக்கான மொத்தமாக தேவைப்படுற செங்கலோட அளவு என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த எக்ஸல் ஷீட் கொடுத்துரும். வாங்க இப்போ நம்ம வால்யூம்க்கான லென்த்து, வாலோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நான் 9 இன்ச் வால் மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கோம். 4.5 இன்ச் வால் இல்லை. உங்களோட பிளானில் 4.5 இன்ச் வால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 4.5 இன்ச் வாலோட லென்த் எவ்வளோங்கிறதையும் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளானை எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறது இந்த 38 ஃபீட் லென்த் இருக்குது இல்லையா, இதுதான் எக்ஸ் டைரக்ஷன். இந்த 27 ஃபீட் இருக்கிறது அப்படிங்கிறது ஒய் டைரக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் டைரக்ஷனில் 38 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வால், கீழே ஒரு வால், மொத்தமாக 2 வால் இருக்குது. ஓகேவா? இந்த 2 வாலோட லென்த்தையும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 38 ஃபீட் அப்படிங்கிறது 38 × 2 பார்த்திங்க அப்படின்னா 76 ஃபீட் வருது. அதே மாதிரி இப்போ இன்சைடில் உள்ள வாலை பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமில் 11 ஃபீட்டில் ஒரு வால் இருக்குது, 12 ஃபீட்டில் ஒரு வால் இருக்குது. 11 + 12 23 ஃபீட்டில் ஒரு வால் ப்ளஸ்ஸு 23 ஃபீட்டில் ஒரு வால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸில் ஒரு வால் இருக்குது 11 ஃபீட்டில். இந்த 11 ஃபீட் வாலையும் நம்ம ஒரு வாலை கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 11 ஃபீட் அதில் ஒரு வால் இருக்குது. நமக்கு எக்ஸ் டைரக்ஷனில் வாலோட கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் டைரக்ஷனில் வாலோட கால்குலேஷன் பண்ணலாம். இந்த ஒய் டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 27 ஃபீட்டுக்கு ஒரு வால் இருக்குது. ப்ளஸ் 27. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18 ஃபீட் 9 இன்ச்சஸில் ஒரு 3 வால் இருக்குது. இந்த 3 வாலோட லென்த்தையும் சேர்த்திங்க அப்படின்னா 18 ஃபீட் 9 இன்ச்சஸ் × 3 நம்பர்ஸ் ஆஃப் வால். அதோட லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 56.25 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வாலெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த வாலோட மொத்த லென்த்தை பார்த்திங்க அப்படின்னா 193 அடி 1/4 இன்ச் வருது. ஓகேவா? 193.25ன்னு சொல்லிட்டு நம்ம இன்புட் கொடுக்கலாம். இங்கே 9 இன்ச் பிரிக் வாலில் லென்த் ஆஃப் தி வால் பார்த்திங்கன்னா 193 அடி, 193.25 அடி. ஓகேவா? இதான் நம்ம வாலோட மொத்த லென்த்து. இதோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா
10 அடி. வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 இன்ச் வால் தான் கட்டுறோம். ஸோ 9 அப்படின்னு நீங்கள் இன்புட் பண்ணலாம். இன்ச்சை வந்து நம்ம ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி போடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் போட வேணாம். நீங்கள் 9 இன்ச்னா 9 இன்ச், 4 இன்ச்னா 4 இன்ச், 4.59 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷீட் வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேராபெட் வால். பேராபெட் வாலோட லென்த் வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பிளானில் அரவுண்ட் தி வாலில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே பேராபெட்டோட லென்த் கிடச்சிரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 116 அடி வருது இந்த பிளானுக்கு. 116 அடி. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி நம்ம கட்ட போகிறோம். ஸோ வித்து வந்து பார்த்திங்கன்னா அதே 9 இன்ச் தான். நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணுறப்ப இந்த போர்ச்சோட லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இந்த வாலை கட்ட போகிறதில்ல. சப்போஸ் இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டு கால்குலேட் பண்ணுறதுனால இந்த 17 அடி 6.25 அடி இந்த 2 வாலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் வாலோட மொத்த லென்த்து பார்த்திங்கன்னா 217 அடி வருது. ஓகேவா? ஸோ 217 அடி வருது. ஹைட் ஆஃப் தி வால் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டோட ஹைட் என்னவோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். 3 அடினா 3 அடி, 2 அடினா 2 அடி. ஸோ 3 அடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வித் ஆஃப் தி வால் வந்து அதே 9 இன்ச் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பிரிக்கோட அந்த பிளானில் உள்ள வாலோட லென்த்தை ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து டோர் விண்டோஸோட சைஸ் என்னென்னு பார்த்து அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே டோர் விண்டோட சைஸஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்க பிளான்லேயே இருக்கும். நம்மளோட பிளானில் நம்ம டோர்ஸ் என்ன, விண்டோஸ் என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதோட நம்பர்ஸும் நம்ம கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர். இந்த மெயின் டோர் வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறோம். 5க்கு 7 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 அடி லென்த்து, 7 அடி ஹைட்டு, ஒரு நம்பர்ஸ். ஸோ இதை எந்த வாலில் யூஸ் பண்ணுறோம்? 9 இன்ச் வாலில் தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களோட டோரையும் விண்டோவையும் 4.5 இன்ச் வாலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்ச்சஸ்ங்கிற இடத்துல 9க்கு பதிலாக 4.5 நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு உண்டான டோர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ 3க்கு 7 டோரில் 3 நம்பர், 2.5க்கு 7 டோரில் ஒரு நம்பர். ஸோ 3க்கு 7 இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ். ஸோ 2.5க்கு 7 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ். இது ரெண்டையுமே நம்ம 9 இன்ச் வாலில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து 3 டைப் ஆஃப் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 விண்டோவில் 4 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக விண்டோஸ் வந்துடுங்க. 4க்கு 4 விண்டோவில் 4 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு எல்லாமே 9 இன்ச் வால் தான். ஸோ டேரெக்டாக 9 நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு விண்டோ 2 பார்த்திங்கன்னா 3க்கு 5, 3க்கு 5ல் 3 நம்பர், 4க்கு 3ல் ஒரு நம்பர். 3க்கு 5ல் 3 நம்பர், 4க்கு 3ல் ஒரு நம்பர்ஸ். ஸோ மறக்காமல் வாலோட வித்தை நீங்கள் இன்புட் கொடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் 2க்கு 2ல் ஒரு நம்பர்ஸ். அதர் ஓப்பனிங்னா இந்த கிச்சனில் ஓப்பனிங் கொடுத்துருப்போம் இல்லையா, நிலையெல்லாம் இல்லாமல். ஸோ அதோட ஓப்பனிங்ஸ் 4க்கு 7ல் ஒரு நம்பர். ஸோ வெண்டிலேட்டரில் 2க்கு 2ல் ஒரு நம்பர்ஸ். ஸோ 9 இன்ச் வால். ஓப்பனிங்ஸும் 9 இன்ச் தான். ஸோ 4க்கு 7ல் ஒரு நம்பர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நமக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் பிரிக் ஒர்க் நீங்கள் டிடக்ஷன்லாம் பண்ணது போக நமக்கு என்ன பிரிக் ஒர்க்குக்கான வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிரும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நம்ம வேஸ்டேஜ் வந்து 5லேருந்து 10% யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து 5% யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் 10%னால் இதையும் நீங்கள் 10% சொல்லி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருச்சு. 24,329. இதை நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 24,330 இல்லை 24,350 அப்படின்னு சொல்லி நீங்கள் ரவுண்ட் வேல்யூவும் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிளான்லேருந்து நம்ம வேலைக்கு தேவையான பிரிக்கை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மொத்தமாக தான் இதை கால்குலேட் பண்ண முடியுமா, எனக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 9 இன்ச் வால் எல்லாத்தையும் 0வாக கொடுத்துடலாம். பேரப்பெட் வால் எல்லாத்தையும் 0வாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் கல் தேவை அப்படிங்கிறத நமக்கு காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 9 இன்ச்சுக்கு 0 கொடுத்துருங்க ஃபுல்லாக. ஸோ பேரப்பெட் வாலுக்கும் 0 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் 0 கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா?
நமக்கு இங்கே பேஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் இருக்கு இல்லையா, நமக்கு டோர் இருக்காது, விண்டோ இருக்காது, எதுவுமே நமக்கு டிடக்ஷனில் இருக்காது. ஸோ மறக்காமல் இதையும் நீங்கள் என்ன பண்ணிடணும், டிடக்ஷனையும் ஃபுல்லாக 0 ஆக்கிடணும். ஜஸ்ட்டு நீங்கள் நம்பர்ஸில் வந்து 0 அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு டிடக்ஷனே இருக்காது. ஸோ இங்கே டிடக்ஷன் இல்லாமல் நமக்கு இந்த பிளானில் பேஸ்மெண்ட் 3 அடி கட்ட போனோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ கல் தேவை அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணி அனுப்புகிறோம்.